शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेतु सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्तमरो गताम् अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकी कान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपते हर हर महादेव। ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சத்குரு சுவாமி கி ஜெய். நமது முன்னோர்கள் காலத்தை ரெண்டு பகுதியாக பிரித்திருக்கார்கள். ஒன்று உத்தராயண புண்ணிய காலம், மற்றொன்று தட்சிணாயண புண்ணிய காலம். உத்தராயண புண்ணிய காலம் பொங்கல் கழித்து வரக்கூடிய காலம். தட்சிணாயணம் என்றது ஆடி மாதத்துல வரக்கூடிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் சொல்றோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல பொங்கல் கழித்து வரக்கூடிய பௌர்ணமி திதி, அதுக்கு அருகில் வரக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எப்பவும் பௌர்ணமி நாள் வரும், இல்லை முன்ன நாளும் அது பக்கத்து நாள் வரும். எப்போது இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் வருகிறதோ அப்பொழுது தைப்பூசம்னு நம்ம முன்னோர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். இந்த தைப்பூசம் எப்படி வந்தது, இதனுடைய வரலாறு என்ன, அதை பற்றி சிந்திப்போம். இப்போ பூர்வ காலத்தில் சூரபத்மாசுரன், சிம்மமுகாசுரன், தாரகாசுரன் என்று 3 அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் சிவபெருமானை நோக்கி அகோரமாக தவம் செய்கிறார்கள். தவம் செய்த பிறகு சிவபெருமான் பிரத்யட்சமாக உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுந்தார். அப்போ அவங்க சொல்றாங்க, சுவாமி எங்களுக்கு மரணமே கூடாது, இந்த வரத்தை கொடுங்கள் என்றார். சிவபெருமான் சிரிச்சுன்னு சொல்றார், பராசக்தியோட படைப்புல எந்த பொருள் உற்பத்தி ஆகிறதோ அந்த பொருள் நாசமடைய வேண்டும் என்றது பராசக்தியுடைய கட்டளை. அதாவது வேற ஏதாவது வரம் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்றார். அந்த அரக்கர்கள் யோசித்து கேட்கிறார்கள், சுவாமி உங்களுக்கு சமானமான யார் இருக்கிறார்களோ சிவனுக்கு சமானமான அவர்கள் தான் எங்களை கொல்ல வேண்டும். இப்பொழுது பிரசன்ட் சிச்சுவேஷன், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவர்களோ தானர்களோ எச்சர்களோ கிண்ணர்களோ கிம்புருஷர்களோ திரிமூர்த்திகளோ யாரும் எங்களை கொல்லக்கூடாது. உங்களுக்கு சமானமானவர் மட்டும் எங்களை கொல்ல வேண்டும், இந்த மாதிரி வரத்தை கொடுங்கோலன்னார். சுவாமி சிரிச்சுட்டு அப்படியே ததாஸ்துன்னு சொன்னார். இப்ப வரத்தை வாங்கணும் யோசனை பண்றாங்க அரக்கர்கள். யார் வரம் நம்மளை கொடுக்கிறார்களோ அவர் நம்மளை கொல்ல மாட்டார். சோ சிவபெருமான் சமானம் யாருமே உலகத்துல கிடையாது, அதனால நம்மளை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அரக்கர்கள் எல்லாம் 3 லோகத்தும் சென்று அட்டகாசம் செய்கிறார்கள். தேவலோகம் சென்ற தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடி விடுகிறார்கள். தேவேந்திரனுடைய குமாரன் ஜெயந்தன் மற்றும் ஒரு சில தேவர்களை இவர்கள் சிறையில் அடைத்து பாதாளத்தில் அடைத்து விடுகிறார்கள். ஓடி போன தேவர்கள் எல்லாம் விட்டு விடுகிறார்கள். அட்டதிக் பாலகர்கள், திக்குக்கு ஒவ்வொரு இதாக இருந்த தேவதைகள் எல்லாம் பயந்து பூலோகத்தில் வந்து விடுகிறார்கள். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் இந்த சூரபத்மா அவனுடைய ஆட்சி. அவர்கள் வீர மகேந்திரபுரம் என்ற பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி அந்த இடத்தில் ஒரு ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லா இடத்திலும் திக்குக்கு தேவதையான தேவர்கள் திக்கற்றவர்களாக போய் சத்துர்முக பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். சுவாமி எங்களுக்கு என்ன கதி, இந்த மாதிரி ஒவ்வொரு திக்கும் தேவதையா இருந்தவர்கள் நாங்க இப்ப திக்கு தெரியாம இருக்கோம். அப்ப பிரம்மதேவர் எல்லாரும் சிவபெருமானுக்கு போறார். சிவபெருமான் பிரார்த்தனை செய்த பிறகு பிரம்மதேவர் கூட சொல்றார், அப்பா இந்த ஸ்ருதி வேதங்கள் மூலமாக தந்தைக்கு சமானமானவன் அவனுடைய பிள்ளைதான், வேற யாரும் கிடையாது. ஆத்மானாவை புத்திரநாமாசி, ஆத்மாவை புத்திரநாமாசி, தந்தைக்கு சமானவான் தந்தையுடைய குமாரன் தான். அதனால் சிவகுமாரன் தான் சிவபெருமான் சமானமானவன். அவன் உற்பத்தியானால் இந்த ராட்சசன் சம்மானம் பண்ணலான். அப்ப சிவபெருமான் சந்தோஷப்பட்டு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் செய்ய சென்று விடுகிறார்கள் தேவர்கள் எல்லாம். பிறகு இப்பொழுது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்திலே சனகால உபதேசம் அவர் செய்கிறார். இங்க தட்ச யக்ன விநாசம் ஆன பிறகு தாட்சாயணி தேவி தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்து கொண்டு அடுத்த அவதாரமாக ஹிமவானுக்கும் மேனா தேவிக்கும் புத்திரியாக பிறக்கிறார். அந்த பெண் குழந்தைக்கு பார்வதி தேவியின் பெயர் இருக்கிறார்கள்.
அந்த பார்வதி 5 வயசுலேயே நான் சிவபெருமானை அடைய வேண்டும் என்று தவம் பண்ணுன்னு சொல்லி 5 வயதிலே தவம் செய்ய சென்று விட்டார்கள். இங்க தட்சிணாம சிவபெருமான் தவம், தேவர்களான சிவபுத்திரனான தவம், இங்கு பார்வதி தேவி தவம். இப்படி எல்லாம் ஒரே தவ சூழல் இருக்கும் பொழுது இன்னும் எத்தனை காலம் தான் நடக்கும், திரும்ப தேவர்களாம் வீட்டுக் கொள்கிறார்கள். எப்பொழுது சிவபெருமான் பார்வதி கல்யாணம் நடக்கிறது, எப்பொழுது சிவபுத்திரன் உற்பத்தி ஆகுது, எப்போ எங்க கஷ்டமெல்லாம் தீர்வு நினைத்து கொண்டு மீண்டும் தேவர்களாம் சிவபெருமான் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனா சிவபெருமான் தட்சிணாபுரத்துக்கு அசங்காமல் அப்படியே தபஸ்ல இருக்கார். அப்போ தேவர்கள் எல்லாம் யோசனை பண்ணி, இப்போ சிவபெருமான் தவத்தை கலைத்தால் தான் பார்வதியின் திருமணம் நடக்கும் சொல்லி மன்மத்தை கூப்பிடுகிறார்கள். நீ போய் சிவனுடைய தவத்தை கலைத்துவான். பொதுவா நம்ம பூஜை பண்ணா, பக்தியுடன் சுவாமி பூஜை பண்ணா சுவாமி சந்தோஷப்பட்டு வரம் கொடுப்பார். ஆனால் மன்மத்தை நான் சிவபெருமானுடைய தவத்தே கெடுப்பேன் அகம்பாவகருத்தன் தன்னுடைய பானங்களை சிவபெருமான் ஏவுகிறான். அப்போ சுவாமி தவம் கழிந்த 3வது கண் தருகிறார். மன்மத்தன் பஸ்மமா போயிடுறான். அப்ப ரதிதேவி ஓடி வந்து, சுவாமி தேவ காரியத்துக்காக என்னுடைய கணவன் பலியாகி விட்டார், அருள் செய்ய வேண்டும் என்றால் சிவபெருமான், அம்மா இவனுக்கு மீண்டும் பிறவி அடுத்த துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணனுடைய மகனாக பிரத்யும்னா பிறப்பான், இப்பொழுது உன் கண்களுக்கு மட்டும் தெரியுமா அனுகிரகம் செய்கிறேன் சொல்லிட்டு சுவாமி மன்மத்தனுக்கு ரதிதேவி கண்ணுக்கு தெரியுமா அனுகிரகம் பண்ற. அதனால் மன்மத்த அனங்கனன் பேரு, அங்கம் சரீரம் இல்லாதவன் அனங்கனன். இப்பொழுது சிவபெருமானுக்கு பார்வதி திருமணம் நடைபெற வேண்டும். சிவபெருமான் சப்த ரிஷிகளை அனுப்பி கைலாசத்தில் சென்று ஹிமவான் மேனாதேவி கிட்ட சொல்லி பிறகு முறையாக பார்வதி தேவிக்கும் சிவபெருமானும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் அடைந்த பிறகு கொஞ்ச காலம் கழித்து மீண்டும் தேவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். சுவாமி சிவகுமாரன் உற்பத்தி ஆனால் தான் எங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் பிரார்த்தனை செய்த பிறகு சிவபெருமானுக்கு பொதுவாக 5 முகங்கள் இருக்கும். ஆனால் அந்தர்முகமா பூமிக்காக ஒரு 6வது முகம் இருக்கும். சத்யோஜாதம், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், அதோமுகம் 6 முகம். அந்த 6 முகத்திலிருந்து 3வது கண் நெற்றி கண்ணில் அக்னி ஜுவாலைகள் ஆகாச மார்க்கமாக வருகிறது. அந்த அக்னி ஜுவாலைகளை உலகமெல்லாம் எரிக்கிறது. பக்கத்தில் நமது பார்த்தே சென்று விடுகிறார் உஷ்ணம் தாங்காமல். அந்த 6 அக்னி ஜுவாலையும் கங்கையில் போய் விழுந்தவுடனே கங்காதேவி 6 ஜுவாலையும் சுமக்கிறாள். ஆனா அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பிரம்மதேவி பிரார்த்தனை செய்கிறாள். அப்படி பிரம்மதேவர், அம்மா இந்த 6 அக்னி ஜுவாலையும் கொண்டு போய் சரவண பைகளை விட்டு விடுன்னு சொல்றார். அப்போ கங்காதேவி கேட்கிறா, சுவாமி கங்கையான என்னாலே தாங்க முடியலன்னா சின்ன குளமான சரவண பைகை எப்படி தாங்கும்னு. அப்போ பிரம்மதேவர் சொல்றார், சரவண பைகை சாதாரண கிடையாது. பூர்வத்திலே சிவபெருமான் கிட்ட பஸ்மாசுரன் ஒரு ராட்சசன் தான், அவன் தவம் செய்து வரம் பெறுகிறான். யார் தலையில் கை வைக்கிறான் அவள் நாம் பஸ்மமா போகணும். சிவபெருமான ஆசோதோஷி கேட்ட வரத்தை கொடுத்து விடுகிறார். உடனே பஸ்மாசுரன் இந்த வரத்தை சோதிப்புகிறார். சிவபெருமான் தலையை கை வைக்க வருகிறார். அதனால்தான் சொல்றது, ராட்சசாலம் தீவிரத்தில் ஆயுதங்களோ வரம் கொடுத்து அது நமக்கு லோகத்துக்கு க்ஷேமம் கிடையாது, ஆபத்தாக முடியும். இப்ப சிவபெருமான் ஓடி கொஞ்சம் அந்தர்தானம் ஆகிவிடுகிறார். இதை பார்த்து கொண்ட பார்வதி தேவி அந்தர்தானமாகி பூலோகத்திலே ஒரு ஜலாசயம் நீர்நிலையாக மாறிவிடுகிறார். இப்பொழுது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த பஸ்மாசுரன் நாட்டியம் பண்ணி அந்த பஸ்மாசுரன் கை வைக்கும் தலைமையில நாட்டியம் அபிநயம் பண்றார். அவனும் தலைமையில் கை அவனும் பஸ்மா அடிக்கிறான். இப்பொழுது சிவபெருமான் மீண்டும் கைலாசம் வந்த பிறகு பார்வதி சரவண பைகளில் தன்னுடைய சரீரத்தை திவ்ய சரித்திரம் மீண்டு வருகிறார். இருந்தாலும் அந்த சரவண பைகை தீர்த்தத்தை அனுகிரகம் செய்துவிட்டு சக்தியாக வைத்திருக்காள். அதனால் தான் பிரம்மதேவர் சொல்றார், இந்த அக்னி குஞ்சுகளை சரவண பைகள் வைத்தால் சரவண பைகை சாட்சாத் பார்வதி தேவியுடைய சரீரம், அதனால் அங்க முருகன் அவதாரம் பண்ணுவான் சொன்ன பிறகு அந்த அக்னி 6 குஞ்சுகளும் 6 குழந்தைகளாக உற்பத்தி ஆகின. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிருத்திகா தேவிகள் பாலூட்டி வளர்க்கிறார்கள். இந்த செய்தியை நாரத பகவான் கைலாஸ் சென்று சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி சொன்ன பிறகு சிவபெருமான் ரிஷபாலாவுடைய பார்வதியை அழைத்து கொண்டு நேரா பூலோக சரவண பைக்கு வருகிறார். அப்படி 6 குழந்தை ஓடி சென்று அம்மாடு கட்டி பிடிக்கும் பொழுது 6 குழந்தை ஒரே வாட்டி பார்வதியை கட்டி அணைக்கிறார். சமஸ்கிருதத்துல கட்டுதலுக்கு ஸ்கந்தன் என்று பேரு, அதனால் முருகன் ஸ்கந்தன் பெயர் வைத்தது. பிறகு அந்த குழந்தை கைலாச அழைத்து சென்று எல்லா தேவர்கள் முன்னிலும் சுவாமிக்கு நாமகரணம் எல்லாம் செய்கிறார்கள். அப்படி தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்த பிறகு சுவாமிக்கு தேவ சேனாதிபதி, தேவர்கள் எல்லாம் சேனாதிபதி படை தேவையாக வைத்து யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது பார்வதி தேவி தன்னுடைய சக்தியாக வேலாயுதம், ஞான வேலாயுதத்தை பழனி சேத்திரத்திலே சூரபத்மா அவருடைய சம்ஹாரம் பண்றதா பார்வதி தேவி வேல் கொடுத்தார்கள். அந்த வேல் கொடுத்ததால்தான் இந்த தை மாச
பூச நட்சத்திரம், அதனால தைப்பூசம் என்று பழனி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அங்கதான் சுவாமி வேலாயுதம் வாங்கினார். அந்த வேலாயுதத்தை வாங்கி பிறகு சூரபத்மநாபனை சம்ஹாரம் பண்ணி லோகத்துக்கு க்ஷேமம் கொடுத்தார். இதுதான் தைப்பூச வரலாறு. இதனால்தான் பழனியில நாம காவடிகள்லாம் எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி பூஜை செய்வது. இந்த தைப்பூச விழா பாரத தேசம் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு சிங்கப்பூர், மலேசியாவிலும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அனைவரும் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானை வணங்கி சர்வ மங்களம் அடையுமாறு பிரார்த்தனை செய்து கொள்வோம். இதே தைப்பூச திருநாள் தான் அருட்பிரகாச வள்ளலார், அவர் தைப்பூச நாள் தான் சிவபெருமா முருகனோடு ஜோதியா ஐக்கியமானவர். அப்படியாப்பட்ட பல சிறப்புகளுடைய இந்த தைப்பூச திருநாள் என்று அனைவரும் அவர்கள் அருகில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கோ, முடிந்தால் அறுபடை வீடுகளுக்கோ இல்ல பழனி நட்சத்திரக்கோ சென்று முருகப்பெருமானை வழிபட்டு இகபரசுகம், இகத்திலும் பரத்திலும் எல்லா விதமான நன்மையை பட்டு வாழ்வாங்கு வாழுமாறு முருகப்பெருமானை பார்த்து முடித்துக் கொள்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம, நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.